ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 2 2024 தமிழ் கொஸ்டின். புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீதி நூல்கள் உங்களுக்கு தெரியும், அறநூல்கள் 11 கீழ்கணக்கு நூல் கீழே இருக்கக்கூடிய அறநூல்கள் வந்து மொத்தம் 11. அதில் புறத்திணையின் பெயரை தாங்கிய, அப்போ புறத்திணைகள் எத்தனைன்னு தெரியும், 12. அது மாதிரி அகத்திணைகள் வந்து 7. அந்த புறத்திணைகளில் ஒன்னோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி. அப்போ காஞ்சி என்ற பேர் வந்து இதில் இருக்குது, முதுமொழி காஞ்சி. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து வந்து வெண்குடை என்பதின் இலக்கண குறிப்பு. அப்போ வெண்குடையை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா வெண்மை ப்ளஸ் குடை. அப்போ இந்த மை வந்திருக்கு, வெண்மை, அதாவது நிறத்தின் பெயரை குறிக்கிறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பண்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். அடுத்து திருக்கடுகம் என்ற நூலின் ஆசிரியர். திருக்கடுகம்னா நம்மளுக்கே தெரியும், 3 மருந்து பொருட்கள் சுக்கு, மிளகு, திப்பிலி, இதால் ஆனது தான் என்னன்னு சொல்கிறாங்க திருக்கடுகம். 3 மருந்துகள் மீனிங். அதை யார் எழுதுனா நல்லாதனார். அது மாதிரி 6 மருந்துகளால் ஆனது என்னது ஏலாதி, அது யார் எழுதியிருப்பார்னா கனிமேதாவியார் எழுதியிருப்பார். அடுத்து சிரிங்கி பேரம் என்னும் நகரில் வாழும் தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குகன். அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? அனகன் சொல்கிறது யாரை குறிக்கும்னா ராமனை குறிக்கும். தேங்க்யூ.